இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இதெல்லாம் வாங்கினோம். இதில் ஒன்று மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. லேப்டாப் மட்டும் வாங்கவே கூடாது நினச்சி தான் போனோம். ஆனால் லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இதை வாங்கிட்டோம். அடுத்து பழைய மாடல் ஃபோன் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, இதில் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது இந்த சாம்சங் மொபைல் தான். ஸோ இதை வாங்கிட்டோம். அடுத்து நிண்டெண்டோட கேமிங் ஜாய்ஸ்டிக் வாங்கினோம். நம்மக்கிட்ட நிண்டெண்டோ கிடையாது, சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கினோம். அடுத்து ஒரு சில கேமராஸ்லாம் பார்த்தோம். பட் அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை, சும்மா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் பார்த்தோம். பட் அதெல்லாம் வந்து i3 ப்ராசஸர். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளில் இது ஒன்று, இந்த சாம்சங் வாட்ச்சு. இது பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அதனால் இதையும் வாங்கியாச்சு. அடுத்து நாய்ஸோட ஏர்பட்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்று தான் இருந்துச்சு. ஏப்ரல் ஃபூல். அடுத்து இந்த ஐஃபோன் பார்த்தோம், பார்க்க நீட்டாக இருந்துச்சு. ஆனால் திருப்பி பார்த்தா டிஸ்பிளே மட்டும் உடஞ்சிருந்துச்சு. டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைக்கும், அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து ஒரு ஹெட்செட்டும் ஒரு யூஎஸ்பி கேபிளும் வாங்கினோம். அடுத்து எக்ஸ்பாக்ஸ் 360க்கு இந்த ஆலன் வேக் கேம் சிடி மட்டும் ஒன்று வாங்கினோம். இன்னும் ஒரு சில கேம் சிடி இருந்துச்சு. ஆனால் இந்த கேம் கொஞ்சம் விளையாட சூப்பராக இருக்குன்றனால இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாரு. அடுத்து என்னோட ஃப்ரெண்டு இந்த காயின் வாங்கினா. கடைசியாக நம்ம தெரிஞ்ச அண்ணன்ட்டு இந்த டேபும் ஒரு எஸ்எஸ்டியும் வாங்கிட்டு வந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த லேப்டாப் சரி பண்ண சொல்லி சந்தைக்கே வந்து கொடுத்துட்டு போனாங்க.